கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இந்த பாடலை நாம் பாடலாம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியே வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியே வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய்.
உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார், என்று வாக்களித்தார் தேவன், என்று வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே, அப்பா அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதத்தை கண்டிடுவாய் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே செங்கடலை பிளந்த தேவன் ஆண்டவரே, பார்வோன் சேனையை ஆண்டவரே கடலில் மூழ்கி அடித்த தேவன் ஆண்டவரே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனார் அவர் நம் மத்தியில் அவர் வந்திருக்கிறார். ரிபா கபா ரபா லிபா ரபா ஷபா லபா ரிபா ரபா ஓரி கரவல வரவல வரபா தீரவா கரவல வரபா ஓரவா கரவல வரபா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற தடைகள் எல்லாம் விலகிடும் என்று சொன்னீங்களே அப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்க ஆண்டவரே, எல்லா தடைகளும் உடையட்டும் ஆண்டவரே, எல்லா தடைகளும் உடையட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. fill my lord, fill my lord. நிரப்புங்கப்பா, ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க ஆண்டவரே. ரிபா தரைக்கம் ஷல்பி ஹோத நைக்கரபா ஓரபா கரபா. உன் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா தடைகளை நான் உடைத்து போடுவேன். ஓரபா கரபா. இதோ நான் உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. இதுவரைக்கும் தடையா இருக்கக்கூடிய காரியங்கள் இந்த மாதத்துல கர்த்தர் தடைகளை உடைத்து உன் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். ஓரபா லிபாக்கரபா ஓரபா. இதுவரை கண்ட எகிப்தை இனி காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஓரபா லிபாக்கரபா ஓரபா லிபாக்கரபா ஓரிபி கரபா ஓரபா கரபா. உன்னை நிந்திக்கிற, உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னை அவமானப்படுத்துகிற உன் இனத்தார் ஜனத்தார் மத்தியில என் தேவன் இந்த ஆண்டு உன் தலையை உயரச் செய்வார். ஓரபா கரபா. இந்த மாதத்துல உன் தலை உயரும், உன் கொம்பு உயரும். ருபிகா சதுர்வி ஹோதனை ருக்கந்தரால ரபி கரபா. Let of Jesus ஓரிபி கமன் ஷலோ ரபி கரபா. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கன்னிமணி போல காத்தீங்கப்பா. இந்த புதிய மாதத்துல நவம்பர் மாதத்துல முதல் செவ்வாய்க்கிழமையில கொண்டு வந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடா கோடி நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். 10 மாதம் கடந்து போய்விட்டது, என் வாழ்க்கையில ஒரு அற்புதமும் நடக்கலையே ஆண்டவரே. இந்த 11வது மாதம் கடந்து வந்திருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ அதிசயம் காண்பாய். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி ஆண்டவரே. இதை யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்கப்பா. அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் அதிசய தேவன் பார்ட் 2 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட் 1 சண்டே நான் பேசிட்டேன். இன்னைக்கு அதுல உள்ள 2வது இதை நம்ம பார்க்க போறோம். அதிசய தேவன். வாசிப்போம். மீகா 7:15. உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ
ஆண்டவர் என்னென்ன அதிசயங்களை நம் வாழ்க்கையில இந்த மாதத்துல செய்ய போறாருன்னு சொல்லி சண்டே நான் சொன்னதை அவுட்லைனா சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம செய்திக்குள்ள கடந்து போகலாம். அதிசயங்களை செய்யணும்னா எதை விட வேண்டும் என்று சொல்லி நான் ஞாயிற்றுக்கிழமை பேசினேன். அதே போல நம் வாழ்வில என்ன அதிசயம் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பு என்னும் அதிசயம், பரிசுத்தம் என்னும் அதிசயம், அபிஷேகம் என்னும் அதிசயம், ஊழியம் என்னும் அதிசயம், பொருளாதாரத்துல அதிசயம். 5 காரியங்களை ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லியிருக்கிறேன். இது யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. பார்க்காதவங்க நீங்க பாருங்க. அடுத்து, இன்னைக்கு தேவன் நம் வாழ்வில் அதிசயம் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் அதிசயம் செய்யணும்னா என்ன செய்யணும்? முதலாவது தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே, அதிசயமே நடக்கலையே அப்படின்னு சொன்னா என்ன எப்போ நடக்கும்? நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். தேட வேண்டும்னா அவர் சமூகத்துல ஜெபிக்கணும், நம்ம ஆலயத்துக்கு வரணும், தனிமையில இருக்கும்போது ஜெபிக்கணும். ஆண்டவரை தேடும் போது, அவரிடத்துல பேசும்போது தேவன் நம் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயா 55:6. கர்த்தரை கட்டளையிடத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. முதலாவது நாம் தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்துல தேவனை தேடின ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி கழித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுருங்கிற்று. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ யாக்கோபு என்கிற ஒரு நபர் ஆண்டவரை தேடுகிறான். எப்படி தேடினான்? 22-23 வாசிப்போமா? எப்படி தேடினானாம்? ஆதியாகமம் 32. ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு அவன் எத்தன் என்று பெயர். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன், ஏமாற்றுபவன். ஆனா அப்படிப்பட்ட யாக்கோபு தேவனை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தேவனை தேடினான்? அவனுக்கு என்ன ஆஸ்தி இல்லையா? என்ன இல்லை? பணம் இல்லையா? எல்லாமே இருந்தது. ஆனா அவன் ஏன் தேவனை தேடினான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய அண்ணனிடத்தில் ஏமாற்றி அவன் ஆஸ்திகளை எல்லாம் என்ன பண்ணிட்டான்? ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு மாமா வீட்டுக்கு போறான். இப்ப மாமா வீட்டுக்கு போன அவன் 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். ஆனால் அவன் சொந்த ஊர்ல இருக்கும்போது அவங்க அண்ணன் சொன்னான், இரு அப்பா மண்டைய போடட்டும், உன்னை தீர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தைக்கு பயந்து இப்ப தேவ சமூகத்துல போய் என்ன பண்றான்? காத்து இருக்கிறான். எங்க அண்ணனை போய் சந்திக்கணும் ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும், அவன் என்னை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் யாப்போக்கு என்கிற நதிக்கரையில தன்னுடைய 2 மனைவிகள், பணிவிடைக்காரிகள், பிள்ளைகள் எல்லாரையும் அந்த நதிக்கு அக்கறைப்படுத்தி விட்டான். இப்ப தன்னன் தனிமையாய் அவன் தேவ சமூகத்துல காத்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அதிசயம் செய்யணும்னா நாம் தனிமையில் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தனிமை என்பது சில நேரம் அது அதாவது சிலருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த தனிமையை அதாவது உணர்றது, ஃபீல் பண்றது. ஆனா அந்த தனிமை நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போது தேவனோடு நாம் பேசுறதுக்கு அது உகந்த நேரமா இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப தனிமையில உட்கார்ந்து இருக்கிறான், கூட யாருமே இல்லை. அவன் ரொம்ப நேசித்த அந்த ராகேல கூட என்ன பண்ணிட்டான்? அப்புறப்படுத்திட்டான்.
கூட ஒருத்தர் கூட இல்ல, தனிமையில உட்கார்ந்து புலம்புறான். என் அண்ணனை பார்க்க போறேன் ஆண்டவரே, அவன் என்னை கொன்னுறக்கூடாது, என் பிள்ளைங்களை மனைவி பிள்ளைகளை கொன்னுறக்கூடாது, உட்கார்ந்து கதறுகிறான், அழுது போராடி ஜெபிக்கிறான். 26ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா வாசிப்போமா? 26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நீங்க ஆசீர்வதிக்காட்ட நான் போகவே மாட்டேன். அடம்மா என்ன பண்றான்? ஆண்டவரை பிடித்து கொண்டு செபிக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டு சமூகத்துல சில காரியங்களை, ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதித்தால் தான் விடுவேன்ப்பா, ஆசீர்வதிக்கணும், நல்லதை கேளுங்க, வேண்டாததுக்கெல்லாம் போய் ஆண்டவரே இதை செஞ்சாதான் நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் செஞ்சிருவாரு. பின்னால நம்ம தான் கஷ்டப்படணும். அதனால எதை கேட்டாலும் தேவ சித்தத்தின்படி கேளுங்க. அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி, ஆண்டவரே இது உமக்கு சித்தமானா எனக்கு வாய்க்கணும், இதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. அப்படி கேட்கணும்னா நம்ம ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய உள்ளம் எல்லாமே நம்ம ஆண்டவரை சார்ந்து இருந்தால்தான் நம்ம அப்படி உரிமையாய் கேட்க முடியும். அல்லேலூயா. இப்போ அப்பாட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, என்னை விடு, மணியாவது, பொழுது விடியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவன் கேட்கல. அதுக்கப்புறமா இவன் கிட்ட கேட்கிறாரு, உன் பேர் என்ன? அப்ப சொல்றான், என் பேர் யாக்கோபு. அல்லேலூயா. ஆனா உலகப்பிரமான அப்பா கிட்ட சொன்னா என் பேர் ஏசான் போய் சொன்னான். அல்லேலூயா. ஆனா பரம தகப்பன்கிட்ட சொல்றான், என் பேர் யாக்கோபு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ யாக்கோபு இல்லப்பா, நீ இஸ்ரவேலாய் உன்னை மாத்துகிறேன்னு சொல்லி அவன் பேரை மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்து கடந்து போகிறார். ஆசீர்வதித்த அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பேர் வைக்கிறான். அல்லேலூயா. ஏன் பெனியேல்னு பேர் வச்சான்? ஆண்டவரை நான் முகமுகமாய் பார்த்து நான் உயிர் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ அடுத்து இவன் இப்படி ஜெபித்ததுனால என்ன நடந்தது பாருங்க. 33:3-4. தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, இதுதான் ஜெபத்தினுடைய பலன். அல்லேலூயா. ஜெபத்துக்கு கிடைக்கிற பரிசு இதுதாங்க. இன்னைக்கு நம்ம சுயமாய் நம்ம மாம்சத்துல சில காரியங்களை முடிவெடுக்கிறோம். ஆனா முடிவெடுத்து அதை செய்யும் பொழுது அது தோல்வியில் போய் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமா இருந்தாலும், பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா இருந்தாலும், திருமண காரியமா இருந்தாலும், வேலை காரியமா இருந்தாலும், பிசினஸ் காரியமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் தேவ சித்தத்தை கேட்டு நீங்க செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில எந்த சேதமும் வராது. உங்க பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருப்பார்கள். நீங்க படிப்பு தானே, பிள்ளைங்க நினைச்சதை படிக்கட்டும், அப்படி கிடையாது. ஆண்டவர் சித்தம் என்ன? ஆண்டவரே உங்க சித்தம் என்னப்பா, என் பிள்ளை என்ன படிக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு அதன்படி செய்யுங்க. வரன் பாக்குறீங்களா? அதாவது உலகப்புறமா மேட்ச் பார்க்காதீங்க. பையன் நல்லா இருக்கான், பையன் நல்லா பணம் சம்பாதிக்கிறான், அப்படி இல்லை. ஆண்டவருடைய சித்தத்தை முதலாவது கேளுங்க. ஆண்டவரே இது சித்தம் தானா? உங்களுடைய சித்தானா இது நடக்கணும். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிச்சீங்கன்னா ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னா முதலாவது என்ன பண்ணணும்? தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது நாம் என்ன செய்யணும்னா தேவனை நோக்கி கூப்பிடு. திரும்ப வாசிமா ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம அருகில் இருக்கிறார்.
இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அருகில் இருக்கும்போது நம்ம கூப்பிட பழகணும். ஹல்லேலூயா. தூரமா இருக்கிறார் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ஆண்டவர் எங்கே இல்லைங்க, நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? ஒரு போட்டோல இல்ல, ஒரு சொரூபத்துல இல்ல, நாம் இருதயத்துக்குள் அவர் வாசமா இருக்கிறார். அதனால அந்த இருதயத்துக்குள் வாசமா இருக்கிற தேவனை நாம் கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையா கூப்பிட்டா ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். உண்மையாய் கூப்பிட்ட ஒரு நபரை சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றார். பாருங்க, எலியா சிம்பிளா ஜெபம் பண்ணிட்டார். என்ன ஜெபம் பண்ணாரு? கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். பாருங்க, இதுல என்ன ஜெபம் பண்ணாருன்னு புரியுதா? ஆனா இதுக்கு நம்ம முன்னால வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற எல்லா ஜனங்களோடு சேர்ந்து பாவம் செய்தார்கள். இப்ப பாவம் செய்ததுனால அந்த இடத்துல இப்ப என்ன இல்லை, அவங்க அதாவது அந்த எலியாவை அந்த ராஜா சொல்லும்போது சொல்றாரு, ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். ஏன்னா மழை பெய்யல. அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க? மழை இல்லை. அப்போ அவர் சொல்றார், நீதான்ப்பா ஜனங்களை கலங்க பண்ற. அப்பா அதாவது எலியா என்ன சொல்றார்? அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றான், 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னால ஒரே ஒரு எலியா தீர்க்கதரிசியாய் நின்று அவர் என்ன பண்றாரு? நீங்க ஒரு காளையை கொண்டு வாங்க, 2 காளையை எடுத்துக்கோங்க, ஒரு காளையை நீங்க வச்சுக்கோங்க, நீங்க முதலாவது பலியிடுங்க, நான் 2வது பலியிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? விட்டு கொடுக்கிறார். இப்போ அவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த அந்த பலியை செலுத்தி அவங்க தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா அதுல என்ன வச்சிருந்தாங்கன்னா, அக்கினியில் பதில் சொல்கிற தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லி வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க காலையில இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கைகளை கீறி கொண்டார்கள், ரத்தத்தை வடிய விடுறாங்க, அது முன்னால டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா பதிலே இல்லை. அப்புறம் எலியா சொல்றாரு, மாலை நேரம் ஆயிருச்சு, இப்ப நீங்க விட்டுருங்க, நான் கூப்பிடுறேன் என் தெய்வத்தை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அந்த பலிபீடத்தை முதலாவது செப்பனிடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இருதயமாகிய பலிபீடமும் செப்பனிடப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னால எத்தனையோ தெய்வங்களை வணங்கி இருப்போம், எத்தனையோ காரியங்களை நம்பி இருப்போம். நம் இருதயம் என்ன பண்ணோம்? வேண்டாததெல்லாம் இருக்கும். அப்போ இந்த பலிபீடம், இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல பலிபீடம் கட்டி அதுல மாடையோ ஆடையோ அடிச்சு என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய இருதயம் தான் பலிபீடம். இந்த இருதயமாகிய பலிபீடத்தை நாம் என்ன பண்ணணும்? செப்பனிட வேண்டும். செப்பனிட வேண்டும்னா அதை சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற வேண்டாத கோபம், அதாவது இருதயத்திலிருந்து என்ன பண்ணுமா? துர்க்குணம், பொல்லாங்கு, வேசித்தனம், விபச்சாரம் எல்லாம் புறப்பட்டு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சுத்திகரிக்க வேண்டும். நாம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் இருதயத்தை கழுவி சுத்திகரிங்க. அப்பதான் நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல இவன் செப்பனிட்ட பிறகு காளைகளை சந்து சந்தா வெட்டி வச்சிட்டான். அதுல குடம் தண்ணி, 12 குடம் தண்ணி ஊத்துறான். அல்லேலூயா. ஊத்தி இப்ப கட்டையெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு, பலிபீடம்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. இப்போ ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அப்படி ஜெபம் பண்ண உடனே வானத்திலிருந்து அக்கினி வந்து வாய்க்கால்கள் ஓரம் இருந்த தண்ணிய கூட என்ன பண்ணிச்சான்? நக்கி போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. உடனே கூடியிருந்த ஜனங்கள் பார்க்கறாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? எல்லாம் முகங்குப்புற விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போமா? 39. ஜனங்கள் எல்லாரும் இதை
அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றார். சரி, போதும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அப்போ இன்னைக்கு நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது பாருங்க, எலியா தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன வாழ்க்கையிலையும் எப்பெல்லாம் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுறோமோ அதிசயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நமக்கு எதிராக அகேன்ஸ்டா செய்யற மாந்திரிக காரியங்களை கர்த்தர் உடைச்சி எறிவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க செய்கிற அந்த மாந்திரிகங்கள் அது நம்ம மேல வர முடியாதபடி தடுத்து நிறுத்தணும்னா நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. அப்படி கூப்பிட்டால் தேவன் என்ன பண்ணுவார்? அந்த காரியங்கள்ல அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்கிறோம், தடிக்கு விழுந்தா மாந்திரிகம் பண்ணி அவங்கள அப்படியே தரைமட்டம் அழிச்சிட வேணும்னு பண்றாங்க, இல்ல அந்த குடும்பம் தலையெடுக்க கூடாதுன்னு செய்யறாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் விடுதலை கொடுக்கிற தேவன் ஒருத்தர் உண்டுன்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நோக்கி கூப்பிட்ட அடுத்த செகண்ட் ஆண்டர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் கட்டாயம் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில காலம் தாமதம் ஆகலாம், ஆனால் காலம் தாமதம் ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, முதலாவது சொன்ன தேவன் நம் வாழ்க்கையில் அதிசயம் செய்யணும்னா தேவனை தேடணும், ரெண்டாவது கூப்பிடணும், மூணாவது தேவனை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கைனா என்ன? ஆண்டவரை நம்ம தேவன்றத நம்புறோம், ஆனா விசுவாசம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்ம பார்க்காததை நம்புறது விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை. ஆனா சுகம் கொடுக்க முன்னால ஏசப்பா எனக்கு சுகம் தருவார்னு சொல்றது விசுவாசம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வாசிப்போம் சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இப்ப யார நம்பணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பணும். நம்பினா அற்புதம் கட்டாயம் நடக்குங்க, நடக்காம இருக்கவே இருக்காது. நாள் ஒன்று வரும், நீங்க எழுந்து நின்று சாட்சி சொல்வீங்க, நான் இப்படி வந்தேன், இந்த இடத்துக்கு வரும்போது நான் ஒன்று இல்லாம வந்தேன், ஆண்டவர் இன்றைக்கு என்னை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் இங்க வரும்போது பிசாசு கட்டுனால் அலக்களிக்கப்பட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை நிமிர்ந்து நிற்க வைக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கைக்கு அதாவது நல்ல ஒரு நபர் யார் வேதத்துலனா யோபு. யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. யோபுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். ஆனா யோபு ஒரு பெரிய பணக்காரனா இருந்தான். ஊத்ஸ் என்கிற தேசத்துல அவன மாதிரி பணக்காரன் யாருமே இல்லை, செல்வந்தன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பணக்காரனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பிரச்சனை, போராட்டம் வருகிறதை பார்க்கிறோம். ஏன் வருது? அவன் தப்பு செய்தானா? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடந்தானா? இல்ல. ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிற சாட்சி யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. ஆண்டவரே கொடுக்கிறார் அந்த சாட்சி சாத்தான் இடத்துல. ஹல்லேலூயா.
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய அவனை போல ஒருத்தன் இல்ல பூமியில. பாருங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால சாட்சி பெற்ற யோபுடைய வாழ்க்கையிலேயே அவன் எத்தனை காரியங்களை இழந்து போனான். அல்லேலூயா. நீங்களும் நானும் எம்மாத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அப்படி சாட்சி பெற்றவனுடைய வாழ்க்கையில பிசாசு சொல்லுது, அவன் விருதாவாகவா உம்மை ஆராதிக்கிறான், விருதாவாகவா உம்மை தொழுது கொள்கிறான். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவன் வீட்டை சுத்தி வேலி அடைத்து வைத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்க வீட்டையும் என் வீட்டையும் சுத்தி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? வேலி அடைச்சு வச்சிருக்கிறார். அதனாலதான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும் அந்த வேலி எப்படி புடுங்கணும்னு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்வீங்க, ஜெபமே பண்ண முடியல. முதல் பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில எதை நிறுத்துவானா? ஜபத்தை தான். அல்லேலூயா. அந்த ஜபம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, ஏதோ போராட்டம் வரப்போகுதுன்னு நினைச்சுக்கணும். அல்லேலூயா. உஷாராயிரணும். ஜெபம் பண்ண முடியலையா? உபவாசம் போடுங்க, பாஸ்டிங் போட்டு ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க. அல்லேலூயா. பாருங்க, சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க அவன் ஜீவனை மட்டும் தொடாத, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டார். இப்போ போனா வேலியெல்லாம் உடைச்சான், உள்ள நுழைஞ்சான். பாருங்க, அவனுடைய பொருளாதாரத்துல கை வைக்கிறான். அவனுடைய ஆடு மாடு எருது கழுத ஒட்டகம் எல்லாம் போச்சு. ஒருத்தன் வந்து சொல்றான், இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன். இப்படி சொல்றதுக்கு ஒருத்தன் ஓடி வரான். கடைசியில் அவங்க பிள்ளைங்க எல்லாரும் ஒரு அண்ணன் வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிடும் போது அப்போ ஒருத்தன் ஓடி வரான். ஒரு காற்று வந்து அந்த வீட்டுல அடித்து அந்த வீடு அப்படியே சரிஞ்சு போச்சு. உங்க பிள்ளைங்க எல்லாரும் செத்துட்டாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்ல? நம்மளுக்கு அந்த பாடெல்லாம் இருக்கா? இல்லையே. சும்மா வர சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நான் சர்ச்சுக்கு போனேனே, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலையே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா யோபு எவ்வளோ ஒரு ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு நபர். ஆனா பிசாசுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன வேணா சோதிச்சுக்கோ, அவன் என் பையன், என் மகன், விலகி போக மாட்டான். ஆண்டவர் அந்த யோபு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார் பாருங்க. யோபு தேவன் மேல நம்பிக்கை வைத்தான். ஆனா அதை காட்டிலும் ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிறார். என்ன நம்பிக்கை? நீ என்ன வேணா பண்ணு. அப்ப பாருங்க, அவருக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்ல? என்னுடைய யோபு என்னை மறுதலிக்க மாட்டான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போன அந்த நேரத்திலையும் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலும் வாயில வர வேண்டிய வார்த்தை. அல்லேலூயா. ஒரு 100 ரூபாய் தொலைஞ்சிருச்சுன்னா வீட்டையே 4 கலக்கு கலக்கிடுவோம். அல்லேலூயா. ஆனா எவ்வளவு பணம் போனாலும் பரவாயில்லைங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அது யார் எடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, போன பணத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. பாருங்க, இப்படி சொல்லிட்டு அவன் உதட்டளவுல கூட பாவம் செய்யல, அவன் மனைவியை கூட திட்டல. மனைவி சொல்றா, இன்னுமா உங்களுடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விட செத்து போடான்றான். அல்லேலூயா. இன்னுமா ஆண்டவர்னு போறீங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுவாங்களே, என்ன செவ்வாய்க்கிழமை ஓடுற, ஞாயிற்றுக்கிழமை ஓடுற, என்னதான் உனக்கு கிடைக்குது, நீ அப்படியே தானே இருக்கிற, அதே பாடு, அதே உபத்திரம், அதே வேதனையில தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை பரிகசிப்பார்கள், ஏளனப்படுத்துவார்கள். ஆனா ஒரு நாள் ஒன்று வரும், ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போதுதான் அவங்க கண்ணு பார்க்கும். ஆனா நமக்கு ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு, அது நமக்கு தெரியல. ஆனா நம் ஜீவனை எடுக்கணும்னு பிசாசு பார்க்கறான். ஆனா நம்ம உயிரோட வாழ்றோம் பாத்தீங்களா, அதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்ம ஜீவனை எடுக்கிறதுக்கு பிசாசு அவங்க அதாவது சூனியம் பண்ணி மாந்திரிகம் பண்ணி உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க மத்தியில இன்னைக்கு மத்தவங்கள போல நடமாட வைக்கிறாரு. அதுவே பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அதுக்கே நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த யோபு அந்த சூழ்நிலையிலும் இது கூட பரவாயில்லங்க. ஆனா சரீரத்துல ஒரு வேதனை வந்தா எவ்வளவு வேதனை இல்ல? பாருங்க, அந்த சரீரத்துல எரிபந்தமான கொப்பளம், தலை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும். ஹல்லேலூயா.
அதை எப்படி அவன் தாங்கினான்? ஓட்டை வச்சு சொறிறான், ரத்தமும் சீழும் வருதுன்றாங்க. அந்த ரத்தமும் சீழும் வரும்போது எவ்வளோ வேதனை, எவ்வளோ பேர் பரிகசிப்பாங்க. அவன் நல்ல பெரிய பணக்காரன், ரோட்ல அப்படி போனாவே எல்லாம் எழுந்து நின்று சொல்லிட்டு அடிப்பாங்க, வாலிபர்கள் எழுந்து நிற்பாங்க. அப்படி மரியாதையா இருந்தவன் இப்போ ஒரு பைத்தியக்காரனை போல அந்த உடம்புல ஒரு ட்ரெஸ் போட முடியாம அந்த ஓட்டை வச்சு சொரிந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் அவன் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றான், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் கண்ணால் அவரை பார்ப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்ல? இந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவருடைய வருகையில போக முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் இந்த உலகத்தோடு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் பிள்ளைகளா இருந்து ஆண்டவருக்குள்ள மரிப்போம் என்று சொன்னால் நமக்கென்று ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலம் இருக்கு. ஆனா கடவுளுக்குள்ள இல்லாம மரிச்சா நரகம் என்கிற அக்கினி காத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 இடம் உண்டு. நாம் போகிற இடம் எது என்று நாம் தீர்மானித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. அழிந்து போகிற இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை மறுதலிக்காதீங்க, ஆண்டவரை வேண்டான்னு ஓடாதீங்க, பின்மாற்றத்துல கடந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்னு கேட்காதீங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். இப்படி அவன் ஜெபிச்சதுனால, அவன் பொறுமையா இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு இழந்து போனதை எல்லாம் ரெட்டிப்பாய் தராராம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இவ்வளோ கஷ்டத்தையும் அவன் அனுபவிச்சதுனால ஆண்டவர் அவன் இழந்து போன எல்லாத்தையும் டபுள் மடங்கு தரார். ஹல்லேலூயா. அவன் இழந்து போன எருது, ஒட்டகம், ஆடு, இதெல்லாம் என்ன பண்றாரு? டபுள் மடங்கு ரெட்டிப்பாய். 500னா 1000, 1000னா 2000, இப்படி ரெட்டிப்பாய் கொடுக்கிறார். இழந்து போன பிள்ளைகளுக்கு பதிலாய் 10 பிள்ளைகளை திரும்ப தரார். அதுவும் ரெட்டிப்பான மடங்கு தான். ஏன்னா 10 பிள்ளைகள் எங்க போயிருப்பாங்க? பரலோகத்துல இருந்திருப்பாங்க. 10 பிள்ளைகள் பூமியில பிறக்க வச்சார் மறுபடி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இழந்து போனது அத்தனையும் தந்தாரு. அது மட்டும் இல்ல, யோபு 42:16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, எத்தனை வருஷங்க உயிரோடு இருக்கிறான்? 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 4 தலைமுறை சாக கடந்தவனை ஆண்டவர் தூக்கி எடுத்து ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து 4 தலைமுறையை பார்க்கறதுக்கு ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சிலர் நினைக்கலாம், செத்து போனா நல்லா இருக்குமே, நமக்கு சாவு வரமாட்டேன்தே, இவ்வளோ பாடம் அனுபவிக்கிறேன்னு என்னை அந்த கடவுள் எடுத்துக்க மாட்டுறாரு அப்படிலாம் நீங்க புலம்பி இன்னைக்கு வந்திருக்கலாம். ஒரு வேளை யூடியூப்ல அதை பார்க்குறவங்க அப்படி புலம்பி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ 4 தலைமுறையை பார்ப்ப. ஹல்லேலூயா. யோபு எத்தனை தலைமுறையை பார்த்தான்? 4 தலைமுறை. நீங்க நினைக்கலாம், ஐயோ நம்ம இப்படி நோயா இருக்கோமே, வியாதியா இருக்கிறோமே, நம்ம எப்ப சாக போறோமோ, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடந்து பார்க்கலையே அப்படிலாம் இன்னைக்கு ஒரு வேளை வேதனையோட வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை 4 தலைமுறைக்கு நான் உன் பிள்ளைகளை பார்க்க வைப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது முதலாவது என்ன சொன்ன? நம்ம தேவனை தேட வேண்டும். 2வது கூப்பிடணும். 3வது தேவனை அப்படியே நம்பணும். 4வது அவர் பாதத்துல அப்படியே சரண்டர் ஆயிடணும், விழுந்துடணும். ஹல்லேலூயா. அப்பா, இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லப்பா, நீங்க தான், நீங்க மட்டும்தான் ஆண்டவரை அப்படின்னு நம்ம சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் அக்கா தங்கச்சி இருப்பாங்க, நம்ம கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பிங்க சொந்தம் கொண்டாடுவாங்க, நம்ம கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் சொந்தங்கள் உறவு கொண்டாடி வரும். அத்தை, மாமா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, இப்படி எல்லாம் வருவாங்க. ஆனா நம்ம கை காலி ஆகும்போது
ஒருத்தர் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. இதுதான் உலகம். அல்லேலூயா. அதனால ஏசப்பா, எனக்கு இந்த உலகத்துல எல்லாரும் இருந்தாலும் இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீங்க போதும் ஆண்டவரே. ஒருவேளை அன்பான கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், யார் இருந்தாலும் ஏசப்பா நீங்க கடைசி வரைக்கும் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதான் ஃபாதர் பாடும்போது பாடுவார்ல, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் போதுங்க, அவர் சமூகம் நமக்கு போதும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரையும் ஆண்டவருடைய சமூகத்தையும் பிடித்து கொண்டா மீதி எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பாதத்தில் அப்படியே விழணும். சங்கீதம் 108:12, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி விருதா. அல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலை, யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஒருவேளை கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ யாருமே அம்மாவோ அப்பாவோ உதவி செய்யவே முடியாது. ஆனா அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவர் தான் நமக்கு தஞ்சம். ஹல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஏன் சொல்றேன்னா, ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய மிரக்கல் அந்த நேரத்துல. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கையில அதை செய்ய மாட்டாரா? எலியாவுக்கு காக்கை கொண்டு சுட சுட அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்தாரு, உங்களுக்கு தர மாட்டாரா? சாரிபாத் விதவை பஞ்ச காலத்துல அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் சாப்பாடு இருந்தது, எடுக்க எடுக்க அமுத சுரபி மாதிரி வந்துகிட்டே இருந்தது. அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். அவர் பாதத்துல சரண்டர் ஆயிடணும். அப்பா நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான், எனக்கு 1000 பேர் இருக்கட்டும், எனக்கு சொந்தங்கள் இருக்கட்டும், கூட பிறந்தவங்க இருக்கட்டும், யார் இருந்தாலும் நீங்க தான் அப்படின்னு சரண்டர் ஆயிட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அப்படி சரண்டர் ஆன ஒரு மகளை நான் உங்களுக்கு சொல்றேன். லூக்கா 7:36. லூக்கா அந்த ஊரில் இருந்த பாவியாகி ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டில் பற்றி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து பாருங்க. இப்போ பரிசேயன் வீட்டுல ஆண்டவர் வராருன்னு அறிந்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த அந்த இடத்துல வந்தாருன்னு அறிஞ்சு அங்க ஒரு பாவியான ஸ்ரீ வரா. அல்லேலூயா. அங்க ஒரு பாவியான ஸ்ரீ வரா. வந்துட்டு அவன் என்ன பண்றா, இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டவங்க தான் வருவாங்க. ஆனா கூப்பிடாம இவன் என்ன பண்றா, ஆண்டவர் வந்திருக்கிறாரு, என் பாவத்தை போக்குறதுக்கு அவரால் தான் முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த இடத்துக்கு கூப்பிடாமலே வரா. வந்தவா இத மாதிரி சேர்ல மற்றவங்க உட்கார்ந்த மாதிரி உட்கார்ல, ஆண்டவருக்கு பின்னால போய் உட்கார்ந்து அவர் பாதத்துல விழுந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அவ கண்ல இருந்து தண்ணி போய்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. அந்த தண்ணி கண்ணில் வர்ற தண்ணினால அவர் பாதத்தை என்ன பண்றா, கழுவி தன் தலைமுடியினால துடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த தலைமுடி, பெண்களுக்கு தலைமுடி மகிமை என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்ப அந்த மகிமையை தேவனுக்கென்று அவள் அர்ப்பணிக்கிறாள். ஹல்லேலூயா. நான் ஒன்னும் இல்லப்பா, இந்த முடி ஒன்னும் இல்லப்பா, இது நீங்க கொடுத்ததுப்பா, ஆனா என்னுடைய பாவம் தீரணும்னு சொல்லி அவள் அழுது கண்ணீரால நனைத்து பாதத்தை தலைமுடியினால, தான் புடவை இதுல கூட தொடச்சிருக்கலாம், ஆனா தலைமுடி அது தாழ்மையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. என் மகிமையெல்லாம் ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு அவ இறக்கி வைக்கிறத பார்க்கிறோம். அப்ப தலைமுடியை வைத்து தொடச்சிட்டு இருக்கிறா. பக்கத்துல வீட்டுக்கு கூப்பிட்டவன் சொல்றான், இவர் ஆண்டவர்ல, இவருக்கு தெரியாதா, தன்னை தொடரவா யாருன்னு தெரியாதா, இவ பாவியான ஸ்ரீயாச்ச அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ அதாவது ஒரு சின்ன ஓமையை சொல்றார். ஒரு எஜமான் இருக்கிறான், ஒருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசு, ஒருத்தனுக்கு 50 வெள்ளிக்காசு கடன் கொடுக்கறான். 2 பேரும் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல, 2 பேரையும் மன்னிச்சிட்டான். ஆனா
யாரு இந்த எஜமான்ட்ட அதிக அன்பு செலுத்துவான் கேட்கும்போது அவன் சொல்றான், 500 ரூபா வாங்கி மன்னிச்ச, 500 வெள்ளிக்காசு வாங்கினவன் மன்னிச்ச, அவன் தான் அன்பு செலுத்துவான் அப்படின்னு சொன்னோன்னு ஆண்டவர் சொல்றாரு, இவள் செய்த அநேக பாவங்களும் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. எப்படி அன்பு கூர்ந்தாலாம் ஆண்டவர் சொல்றார். அவன் குறைய அடுத்தது சொல்றார். பரிசேயனுடைய குறைய சுட்டி காட்டுறார். சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேனேப்பா, எனக்கு கால் கழுவ கூட நீ தண்ணி தரலையே. அல்லேலூயா. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள்ல யூதர்கள் வழக்கப்படி அவங்க வீட்டு வாசல்ல கச்சாடி வைக்கப்பட்டு இருக்கும். கச்சாடியில தான் தண்ணி நிரப்பி வச்சிருப்பாங்க. கால் உள்ள வரவங்க கால் கழுவிட்டு வரணும். அல்லேலூயா. ஏன்னா யூதர்கள் அந்த பாலைவனத்திலாம் நடக்கும்போது கால் புழுதியா இருக்கும். உள்ள வரும்போது அதை நல்லா கழுவிட்டு உள்ள வருவாங்க. ஆனா அப்படி வரணும். ஆனா ஆண்டவர் வரும்போது ஆண்டவருக்கு அவன் கால் கழுவ தண்ணி கொடுக்கல அப்படின்னு ஆண்டவர் குறை சொல்றாரு. ஆனா இவளோ, அவள் கண்ணீரினால் என் பாதத்தை நனைத்து தன் தலைமுடியினால் துடைத்தாளே. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஒரு நோட் பண்றாருல. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிற ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் பார்வையில் அது விலையேற பெற்றது. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்க அற்பமா உங்களை நினைக்கலாம். ஒருவேளை இங்க பிரேயருக்கு வர்றது கூட கையில இல்லாம சில பேர் நடந்து கூட ஓடி வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். ஆனா மற்றவங்க பார்வைக்கு நீங்க அற்பமா, ஒருவேளை உங்களை உதவாக்கரையா, இல்ல உங்களை பைத்தியம் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க நல்ல குணம், உள்ளான குணத்தை பார்க்கிறார். அவர் சொல்றார், நீ என் காலுக்கு தண்ணி கொடுக்கல, இவ கண்ணீரால என் காலை கழுவுனா. பாருங்க, அப்ப எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பால. அடுத்தது சொல்றாரு, நீ உள்ள வந்த, நீ என்ன பண்ணல, முத்தம் செய்யல. யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் பார்க்கும்போது கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்கல்ல. நான் உள்ள வந்தனே, நீ என்னை முத்தம் செய்யல. இவன் என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். ஹல்லேலூயா. அப்போ முத்தம் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் பாதத்தை தேடிக்கிட்டு ஆண்டவருக்கு அப்படியே ஒரு சிலையை வச்சுட்டு அவர் பாதத்தை பிடிச்சி முத்துறது கிடையாது. ஹல்லேலூயா. பாதம் என்று சொன்னால் தேவ சமூகம். ஆண்டவர், அதாவது நம்ம எங்க உட்கார்ந்து ஜெபித்தாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய பாதம் இருக்குன்னு அர்த்தம். அந்த சமூகம், ஜெபிக்கிற இடம்தான் தேவனுடைய பாதம். அல்லேலூயா. அப்போ அங்க உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கும் போது அதுதான் ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நான் வந்தேன், நீ எனக்கு தலையில எண்ணெய் கொடுக்கல தலையில வைக்கிறதுக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த கால வழக்கத்தின்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு விருந்தாளி வந்தா அவங்களுக்கு தலையில வைக்கிறதுக்கு ஆயில் கொடுப்பாங்க. அது இவன் கொடுக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவளோ பரிமள தைலத்தினால் என் பாதத்தை நனைத்தாள். பரிமள தைலத்தை வைத்து அவ என்ன பண்றா, அந்த கொட்டிடுறான் பரிமள தைலத்தை. அப்போ அது விலையேற பெற்றது. ஆனா அதையும் அவ என்ன பண்றா, அற்பமா எண்ணி ஆண்டு கால்கள்ல ஊற்றுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவள் செய்த நல்ல காரியங்களை எடுத்து சொல்லி சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு, 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி மன்னிக்கப்பட்டது என்றார். பாவத்தை மன்னிக்கிற இவன் யார் அப்படின்னு தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்னு இருக்கு. அடுத்து 50. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஹல்லேலூயா. அவள் செய்த அந்த நல்ல காரியங்கள், அவர் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. அவளுக்கு அது வரைக்கும் அந்த பாவம் செஞ்சதுனால மனசுல சமாதானம் இல்லை. ஆனா பாவ மன்னிப்பையும் கொடுத்தாரு, சமாதானத்தையும் கொடுத்தாரு. அவள் சந்தோஷமாய் கடந்து போகிறாள். ஆண்டவர் செய்த அதிசயம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாதத்தின் வாக்கு தத்தமே, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் செய்தது போலவே நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன்.
அவங்க புறப்பட்டு வரும்போது எகிப்தியரை கொள்ளையடித்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க கையில காதுல எல்லாம் போட்டதெல்லாம் வாங்கிட்டு ஓடி வந்தாங்க. போனா போதுன்னு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து அனுப்புனாங்களா? ஆண்டவர் செய்தாரா? அந்த எகிப்து தேசத்துல புறப்பட்ட நாளில் செய்தது போலவே நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே அதிசயத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல ஆண்டவர் செய்ய போகிறார். எது எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இன்னும் ஒரு முடிவுக்கு வரலையோ, எந்தெந்த காரியங்கள் நீங்க கொடுத்த பணங்களா இருக்கலாம், மற்ற காரியமா இருக்கலாம், சொத்து காரியமா இருக்கலாம், இல்லாவிட்டால் திருமண காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களை அதிசயங்களை காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த அதிசயத்தை பார்க்கணும்னா நம்ம ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை கூப்பிடணும், ஆண்டவரை நம்பணும், ஆண்டவர் பாதத்துல விழுந்துடணும். நீங்க தான். ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லப்பா, எல்லாரும் இருக்கட்டும், எல்லாம் ஒருவேளை வீட்டுக்காரர் இருப்பாரு, அண்ணன் தம்பி இருப்பாங்க, கூட எல்லாரும் இருக்கட்டும். அப்பா எனக்கு யாருமே இல்ல, நீங்க தான் ஆண்டவரே, ஹல்லேலூயா அப்படின்னு விழுந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். நாசில சுவாசம் இருக்கிற மனுஷன் நம்பவே நம்பாதீங்க. ஹல்லேலூயா. அது பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, மற்ற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரை தான் நம்ம நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை நம்பினா மற்றவங்களையெல்லாம் ஆண்டவர் சரியா நமக்கு ஆண்டவர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க, ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மகா ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகிமையின் தேவனே, நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபாக்கரபா ஓரமா கரபா ரிபா கரபா தீபா லபாக்கரபா ரிகாதனாய் கரபா ஓரபா லிபாக்கரபா லபரபா ஷலோருபே கரபா ஓரபா லிபாக்கரபா தியா ரபோ லாக்கர்பி தரைக்கன் ஷலோருபே கரபா. அப்பா யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்கப்பா. திருமண வாழ்க்கையில் அப்பா இந்த மாதத்துல ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. சொத்து பிரச்சனையில ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. வெளியே கொடுத்த பணங்கள் வராம இருக்குதேப்பா ஆண்டவரே, அந்த காரியத்தில் அதிசயத்தை செய்யுங்க டாடி. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. யூடியூப்ல எந்தெந்த காரியத்துல ஆண்டவரே அப்பா சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ விடுதலையை கட்டளையிடுவீராக டாடி. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா என்னென்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எல்லா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லா மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் பெறாத பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை நீ ரெட்டிப்பாய் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 5 அப்ப 2 மீன்களை கொண்டு 5000 பேரை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, மீதியான துணிக்கை எடுத்தது போல பிள்ளைகள் எடுக்கட்டும் ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.